தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு காணொலியானது வைரலாக பரவி வருகிறது. அதில் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக மாவட்ட செயலாளர்களிடம் கலந்தாய்வு மேற்கொண்டிருந்தார். அக்கலந்தாய்வில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்படாத செயலாளர்களை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக கூறியிருந்தார். இதனை அடுத்து இதன் செய்தி அறிந்த திமுக உடன்பிறப்பில் ஒருவர் தற்போது காணொலி மூலம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சரமார கேள்வியை எழுப்பியுள்ளார். இக்காணொலியானது தற்போது ட்விட்டர் பக்கத்தில் வைரலாக பரவி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்குறேன் கேள்வி. மாவட்ட செயலாளர் இப்போ எம்பி எலெக்ஷன் வருது 2024. எந்தெந்த மாவட்ட செயலாளர் வந்து கரெக்டாக செயல்படலையோ உடனே மாவட்ட செயலாளர் தூக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல வார்த்தை, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. முதலமைச்சர் கரெக்டாக செயல்படணும்னா முதலமைச்சரை தூக்கிடலாமா? சொல்லுங்க ஐயா. கட்சிக்காரன் நானா என்ன உங்களை கேட்குறேன் கேள்வி. யார் வேணாலும் கேட்கலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. உங்க காலில் வந்து குடும்பத்தோட வந்து குழந்தைய வந்து காலில் விழுந்தாங்கல்ல, அவங்க செயலுக்கு வக்கு இல்லை. ஆனா நீங்க பேசுறீங்க மாவட்ட செயலாளர் தூக்கிறேன். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நான் முதலமைச்சரா இருக்கேன், நான் மக்களுக்கு ஒரே இதாக இது பண்றேன் அப்படின்னு சொல்றீங்களே, அசிங்கமா இல்ல? மாவட்ட செயலாளர் தூக்குறேன்னு சொல்றீங்க. எந்தெந்த மாவட்ட செயலாளர் தூக்குவீங்க? முதல்ல என்ன நடக்குது, எந்தெந்த மாவட்ட பாக்குறீங்களா? என்னத்தை பாக்குறீங்க? உடனே அவங்களுக்கு லஞ்சத்தை பணத்தை கொடுத்து லஞ்சமா கொடுத்து ஓட்டை வாங்கினான்னு சொல்றீங்க. ரோடு போடுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க? என்னென்ன நிதி, என்னென்ன ரோடு போடுறாங்க பாத்தீங்களா? 2 லட்ச ரூபா போட வேண்டிய ரோட்டை 30 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி இருக்கீங்க. எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க தெரியுமா? எல்லாம் மக்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எல்லாத்துலயும் நான் கட்சிக்காரங்க நானே வெளிச்சத்துக்கு கொண்டாங்க. நீங்க பண்ற அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாத்தையும் பண்றேன். ஏன்னா என் குடும்பத்துக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணிருக்கீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க பேசுறீங்க கட்சியை பத்தி, நான் அரசியல் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன். ஒண்ணு நீங்க இது பண்ணல. மாவட்ட பொருளாளரோ இன்னொரு ஒன்றிய செயலாளர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. என்னன்னா இந்த டாஸ்மாக் கமிஷன் வந்து எனக்கு வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மாவட்டத்துக்கு அனுப்ப சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, அது தளபதிக்கு போகணுங்க. அதுல தளபதி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆனா இங்க லோக்கல்ல கட்சி நடத்தணும், நான் தானே நடத்தணும். எனக்கு அதான் காசு இருந்தா தானே பண்ண முடியும். நீங்க என்னென்ன அப்படி பேசுறீங்க? அதை சொல்றது கேளுப்பா, அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஆனா என்னென்ன மொத்த காசையும் நீங்களே வச்சுக்கிட்டு நான் எப்படின்னா கட்சி நடத்துறது? டாஸ்மாக் இருக்குல்ல வசூல். சரி பாவி பயல். அப்ப அந்த இதுல வேலையில வந்து நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? அவ்வளவு 20 விழுக்காடு இல்லப்பா, 16 விழுக்காடு தான் வாங்கினோம். அதுல 6 அங்க போயிருச்சு, மாவட்டத்துக்கு இது போயிருச்சு, அங்க போயிருச்சுப்பா. அங்க எல்லாம் தலைமை சேலை. அதான் திமுக 3 எழுத்து, DMK 3 எழுத்து. அதுல கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது 3ஐயும் நிறைவேற்றுறதுக்கு அவ்வப்போது வருது எலெக்ஷன். எல்லாத்துலயும் சன் 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 வருது பத்தியா? அதான் சன் நெட்வொர்க். எப்படிதான் ஒரு அவங்க சொல்லுங்களா, அவங்க பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இந்த நெட்வொர்க் தான்